50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். இல்லை, அவர் சென்டென்ஸ் அப்படி லிட்டரலாக நான் எடுத்துகிட்டு பேசுகிறேன். ஊழல் புரியாதவர்களை தேர்ந்தெடுக்கணும். நாங்கள் ஊழல் புரியல. ஊழல் நாங்கள் புரிஞ்சிருந்தாங்கன்னா அதை அவர் நிரூபிக்கிட்டோம். எங்கள் மேலே ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு மாதிரி ஏதாவது தீர்ப்புகள் யாராவது ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அரசியலில் ஒரு மாற்று சக்தியா இல்லையா? சக்தியா என்னன்னே தெரியலையே. அப்புறம் தான் மாற்று சக்திங்கிறது. பாஜக தன்னுடைய அஜெண்டாவை மேலும் மேலும் இன்டென்சிஃபை பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்டி மைனாரிட்டி அஜெண்டாவை. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பிரிஞ்சப்பவும் ஒரு ரீசன் சொல்லலை, சேர்ந்தப்போ ரீசன் சொல்லலை. அப்போ என்ன கட்சி, என்ன ஒரு கொள்கை? அதே தான் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால அது திமுக லாபம் தானே. சரி, ஒன்றா இருந்தால் கூட எங்களுக்கு லாபம் தான் சார். ஒன்றா இருந்து எப்படி லாபம்? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜயின் வருகை திமுகவுக்கு சாதகமா பாதகமா? பாஜக திமுகவுக்கு குறி வைக்கிறதா? இதை பற்றி பேசுவதற்காக திமுகவின் கவிஞர் மனுஷபுத்திரன் நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு மனுஷபுத்திரன். வணக்கம் விஜயந்தன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. விஜய் சொல்றாரு, அடுத்த தேர்தலில் ஊழல் புரியாதவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மாணவர்கள்கிட்ட பேசும்போது முக்கியமா அது திமுகவுக்கு தான் சொல்றாரா? இல்லை, எங்களை தேர்ந்தெடுங்கள், திமுகவை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்வதாக நான் பார்க்கிறேன். எங்களுக்காக அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். ஊழல் செய்யாதவர்கள் என்று அவர் எங்களைத்தான் சொல்கிறார். அதனால் திமுகவை தேர்ந்தெடுங்கள் என்று வெளிப்படையாக சொல்ல முடியாமல் அவர் மறைமுகமாக சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்கிறேன். நேரடியாக ஆட்சியில் இருக்கிறதுனால இது ஊழல் புரிகிற ஒரு ஆட்சி அப்படின்னு தானே அவர். இல்லை, அவர் சென்டென்ஸ் அப்படி லிட்டரலாக நான் எடுத்துகிட்டு பேசுகிறேன். ஊழல் புரியாதவர்களை தேர்ந்தெடுங்கன்னா நாங்கள் ஊழல் புரியல. ஊழல் நாங்கள் புரிஞ்சிருந்தாங்கன்னா அதை அவர் நிரூபிக்கிட்டோம். எங்கள் மேலே ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு மாதிரி ஏதாவது தீர்ப்புகள் யாராவது ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்களுக்காக போடப்பட்ட வழக்குகள். அதனால் ஊழல் புரியாதவர்கள்னு அவர் எங்களை தான் சொல்கிறாரு எடுத்துக்கிறேன். ஆனால் அவர் தன்னுடைய கட்சிக்காக தானே சொல்கிறாரு. முக்கியமாக ஸ்டேட்மெண்ட் அதனுடைய பேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஊழல் புரியாதவர் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும். சினிமா துறையில் இருக்க கருப்பு படத்துலேருந்து ஆரம்பித்து ஏன் ஒரு டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அந்த பணம்லாம் யாருக்கு போகுது, இதெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கும். சரிங்களா? அதனால் அந்த விஜய் இப்போதைக்கு எங்களை சொல்கிறதா எடுத்துக்கிறேன். அரசியலில் ஒரு மாற்று சக்தியா இல்லையா விஜய்? அவர் சக்தியா என்னன்னே தெரியலையே. அப்புறம் தான் மாற்று சக்திங்கிறது. நடிகர்கள் அப்பப்போ ஆசைப்படுவார்கள், வருவார்கள், போவார்கள். இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட நிற்காத ஒரு கட்சி. அவங்க இவ்வளோ கிளைம் பண்ணுறாங்க, கூட்டணிக்கு மற்றவங்களுக்கு இடம் கொடுப்போன்றாங்க. ஆனால் என்னென்னா, வாட் இஸ் த ப்ரூவன் ரெக்கார்ட்? நீங்கள் ரொம்ப காலம் அரசியலில் இருக்கீங்க, ஒரு கட்சி கிளைம் பண்ணுது அப்படின்னு சொன்னப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். படிப்படியாக ஒரு கட்சி டெவலப் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னால் சமீபத்தில் நடந்த ஒரு இடைத்தேர்தலை கூட அவர்கள் சந்திக்க தயாராக இல்லை. அவங்களாம் ஒரு கோல் வச்சுக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நடித்தா ஹீரோ தான், இந்த அமெரிக்க மாப்பிள்ளையெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நேராக போய் அந்த சீட்டில் உட்காரணும்னு நினைக்கிறாரு தமிழ்நாட்டில். அது அவ்வளோ எளிதல்ல. எல்லோரும் ஒரு கேள்வியை கேட்பாங்க, இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக ஏதாவது போராடி இருக்கீங்களா? ஏதாவது உங்கள் கட்சி போராடி இருக்கா? உங்கள் தொண்டர்கள் போராடி இருக்காங்களா? எந்த அடிப்படையில் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கணும்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கத்தானே செய்வாங்க. ஆனால் ஒரு பெரிய நடிகர், மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அது அப்படியே ஓட் பேஸாக கன்வெர்ட் ஆகும்ல. நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாக்கியராஜ் கூட அரசியலில் இருந்தார், ஃபேன் பேஸ்லாம் இருந்தது. ஒரு இடத்துல எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாத இருந்தப்போ அடுத்த முதலமைச்சர் அவரா இல்லை டி ராஜேந்திரா அப்படின்லாம் பேசப்பட்ட காலம்லாம் இருக்குது. நடிப்பு அதனுடைய ஃபேம்னா, இப்போ விஜய் இருக்காருன்னா அவருக்கு ஃபேன் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. திமுகவில் இருப்பாங்க, அதிமுகவில் இருப்பாங்க, எவ்ரிவேர் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. திமுக பார்த்திங்கன்னா கடவுள் மறுப்பு கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ எந்த அடிப்படையில் இது நடக்குதுன்னா, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக எந்த கட்சி போராடுதுன்னு பார்க்குறாங்க. அப்போது இதில் பார்த்திங்கன்னா தலைவர்கள் என்ன நம்பிக்கையோடு இருக்காங்கன்னு மக்கள் பார்க்கல. அந்த கட்சிக்கு என்ன கோட்பாடு இருக்குது, என்ன கொள்கை இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அரசியல், அதே போல் சினிமா, பக்தி, இதெல்லாம் தனித்தனியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் தமிழ்நாட்டோடது. எல்லாத்தையும் மக்கள் குழப்பிக்க மாட்டாங்க. அரசியலில் யார் நமக்கு தகுதியானவர்கள், சினிமாவில் யாருக்கு நம்மளுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி தான். இப்போ எம்ஜிஆர் அவர்களே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இவர் மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி நேராக இந்த சிஎம் சிம்மாசனத்துக்கு போயிடணுன்னு நினைக்கல. அவர் திமுகவில்
ஒரு முக்கியமான தலைவராக இருந்தார். இப்போ நீண்ட காலமாக அரசியல் பணியாற்றினார். சினிமா ஃபேம் மட்டும் வச்சுட்டு எம்ஜிஆர் வரல, சரிங்களா? அப்படி ஒரு சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்கல, எல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜெயலலிதாவே எடுத்துங்க, அவங்க ஜெயலலிதா நான் நடித்தாங்க, ஆனால் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ட்ராவல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் அதில் இருந்திருக்கு. இப்போ திடீர்னு போன வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இந்த வருஷம் நான் சிஎம் ஆகணுன்றாரு, நாங்கள் தான் எல்லான்றாரு. யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்துட்டு அவர் ஸ்க்ரீனுக்கு வெளியே நடிச்சிட்ருக்காரு, அவ்வளோதான். இதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இளைஞர்கள் ஒரு கணிசமான பகுதியினர் 2 திராவிட கட்சி வேண்டாம், ஏற்கனவே சாதித்தவர்கள், ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் வேண்டாம், ஒரு புதியவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது விஜயா நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவில் வாக்களித்தவர்கள் இளைஞர்கள் கிடையாதா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், பல இடைத்தேர்தல்களில் வெறுமனே ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் ஓட்டு போட்டு இவ்வளோ வாக்குகளை பெற்று ஒரு கட்சி வந்துட்டு ஜெயிச்சு வந்திருக்கா. அதுமாதிரி மற்ற கட்சிகளை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி இளைஞர்கள் எல்லாம் விஜய் பக்கம் போகிறாங்க அப்படின்னா, விஜய் படம் பிடிச்ச ஒருத்தன் பார்த்திங்கன்னா அவன் போய் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கிறது அவருடைய கற்பனை. கூட்டம் கூடுகிறதை வைத்துக்கொண்டு அவர்கள் தனக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கிரவுண்ட் இருக்கிறதா நம்புகிறாங்க, அல்லது நம்புகிற மாதிரி நடிக்கிறாங்க. நான் என்ன சொன்னால், மாற்றுன்னு அவர் சொல்கிறார் இல்லையா, அவர் என்ன மாற்றை முன்வைக்கிறாருன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ கிடையாது இது வரைக்கும் திராவிட கட்சிகள் நிறைவேற்றிய சமூக நலத்திட்டங்கள், சமூக நீதி கொள்கைகள், மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள். நாங்கள் திராவிட கட்சிங்கிறப்போ நான் முதன்மையாக திமுக தான் நான் கிளைம் பண்ணுவேன். இதிலிருந்து மாற்றாக ஒருபடி மேலே போய் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு அவர் சொல்லட்டும். இளைஞர்களை ஈர்க்கும்படியாக உங்களுக்கு இவ்வளோ வேலை வாய்ப்புகளை இந்தந்த வழியில் உருவாக்குவேன். சமூக நீதியை இப்போ இவங்கெல்லாம் சரியாக நிலைநாட்டில் அதில் இந்த வழியில் இது பண்ணுவேன். பெண்களுடைய உரிமைகள், அவங்களுக்கான வாய்ப்புகளை இவங்கெல்லாம் இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பண்ணலை, நான் இதெல்லாம் கொண்டு வருவேன். அட்லீஸ்ட் சீமான் இருக்கக்கூடிய ஒரு வெற்று பகட்டான அறிக்கை கூட இவங்ககிட்ட இல்லை. அப்போ ஊழலுங்கிறது ஒரு கற்பனையான ஒரு கோஷம் சார். இது அது பல பேர் புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க ஒரு எந்த விதமான லாஜிக் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனையை திசை திருப்புற ஒரு விஷயம். ஒரு மாநிலத்திற்கு 1000 பிரச்சனை இருக்கும், மக்களுக்கு 1000 தேவைகள் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாதப்போ ஊழல்னு சொல்லுவீங்க. வாட் இஸ் கரப்ஷன்? காஸ்ட் ஒரு கரப்ஷன் கிடையாதா? ரிலீஜியஸ் ஃபேவரட்டிசம் ஒரு கரப்ஷன் கிடையாதா? எத்தனையோ விஷயமான கரப்ஷன்ஸ் இருக்குது. எதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்படுதோ அதற்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, பல ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை எப்படி ஒருத்தர் பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் இப்படி சொல்கிறார் நான் ரோடு ஆக்சிடெண்ட்டே இல்லாத மாநிலத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க. சாலை விபத்தே இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்குவேன். நீங்கள் ஒரு தேர்தல் அஜெண்டாவை எடுத்துப்பீங்களா? சாலை விபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு 5000 பேர் 20,000 பேர் வருஷத்துக்கு சாகுறாங்க. நீங்கள் போயிட்டு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் போக்குவரத்து விதிகள் சரியாக இல்லை, சாலைகள் சரியாக இல்லை, அதனால தான் இவ்வளோ பேர் சாகுறாங்க. நாங்கள் நீங்கள் எங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஆக்சிடெண்ட்டே நடக்காதுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஊழல் ஒழிப்புங்கிறது. அடிப்படையான உங்களுடைய சித்தாந்தம் என்பது என்ன? ஏன் இப்போ அவங்களோட விஜய் பார்த்தீங்கன்னா கொள்கை போராட்டங்கள்லாம் சிலவற்றை சொன்னார். 90% நாங்கள் என்ன பேசணுமோ அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து பேசுகிறாரு. அவருக்குன்னு எந்த அஜெண்டாவும் கிடையாது. ஏன் அஜெண்டா கிடையாது அப்படின்னு சொன்னால், அஜெண்டானா என்ன சொல்கிறீங்க? ஒரு மாநிலத்திற்கான திட்டம், ஒரு கட்சிக்கான திட்டம், ஒரு மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான திட்டம், இதை தான் அஜெண்டான்னு சொல்கிறேன். ஆட்சிக்கு வருது அஜெண்டா கிடையாது, அது ஆசைக்கும் அஜெண்டாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோன்ட்டு இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்கள் நிலைப்பாடு என்ன? இப்போது ரொம்ப சிம்பிள் சார். இந்த அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விஷயத்தில் திமுகவை சேர்ந்தவர் திமுக நிர்வாகின்னு நேம் பண்ணுறார், தண்டிக்கப்பட்டவர் ஞானசேகரனை. இதே பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி வர்றப்போ விஜய் பார்த்திங்கன்னா எந்த நேமிங்கும் பண்ணவே இல்லையே. அதிமுக நிர்வாகின்னு அதிமுகன்னு இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், அதிமுக சம்மந்தமான ஏதாவது ஒரு விமர்சனம் அவருடைய விமர்சனங்களில் இருக்காங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. இவங்க எல்லாமே ஒரே விதமான லாபிக்குள்ளே இருக்காங்க. பிஜேபி, விஜய், அதிமுக ஒரே லாபின்னா, அதாவது ஒரு பொலிட்டிக்கலாக திமுகவை எப்படியாவது வீழ்த்தணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் விஜயை வச்சு இளைஞர்கள் ஓட்டை திமுக பக்கம் போகாமல் விடாமல் தடுக்கலாமா? அப்போ அதிமுக கூட ஒரு அண்டர் கரண்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவங்க நம்ம எதிர்க்க வேண்டாம். இப்படியெல்லாம் பல விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கின் அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. இவங்கெல்லாம் வேறு வேறு கட்சிகளாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள அண்டர் கரண்டில் ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறாங்க. இதைத்தான் இந்த தேர்தலில் நாம் பார்த்து கொண்டு பிரிஞ்சு தானே இருக்காங்க. அதாவது பிரிஞ்சு இருக்குதுங்கிறது வேறு வேறு கோலுக்காக தனியாக இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், பாஜக விட்டு வந்துட்டே இருந்தார்.
திரும்ப போய் சேர்றப்போ வந்துட்டு எந்த காரணமே இல்லை. எதுக்காக சார் சரி நீங்கள் திமுக எதிர்க்கிறது உங்கள் நோக்கம்னா, நீங்கள் பிரிஞ்சப்பவும் திமுக இங்கே இருந்துச்சு, திமுக ஆட்சி இங்கே இருந்துச்சு, அப்போ பிரிஞ்சு போனீங்கல்ல. அப்போ திமுக எதிர்க்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஜகவோட நாங்கள் இணைஞ்சிக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. அப்போது அன்றைக்கி இருந்த சிறுபான்மை ஆதரவு அல்லது சிறுபான்மை மக்களுக்கான விஷயம் அதெல்லாம் இப்போ எங்கே போயிடுச்சு? இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வக்ஃபு வாரிய தடைச்சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர்றாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரிஞ்சு வந்த காலத்தில் வந்து தேசிய அந்த குடியுரிமை திருத்த சட்ட பிரச்சனை பெரிய ஒரு பேர்னிங் இஷ்யூவாக இருந்தது. பாஜக வந்து தன்னுடைய அஜெண்டாவை மேலும் மேலும் இன்டென்சிஃபை பண்ணிகிட்ருக்காங்க, ஆன்டி மைனாரிட்டி அஜெண்டாவை. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சப்பவும் ஒரு ரீசன் சொல்லலை, சேர்ந்தப்பவும் ரீசன் சொல்லலை. அப்போ என்ன கட்சி, என்ன ஒரு கொள்கை? அதே தான் விஜய்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதால அது திமுக லாபம் தானே சார். இவங்க ஒன்றா இருந்தால் கூட எங்களுக்கு லாபம் தான் சார். ஒன்றா இருந்து எப்படி லாபம்? இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க, வந்துட்டு சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் ஒன்றா கூட்டணியில் நின்னாங்க. திமுக எத்தகைய ஒரு வெற்றியை பெற்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, இவங்க வந்து ஒன்றா இருந்தாலும் சரி, இவங்க பிரிஞ்சிருந்தாலும் சரி, எங்களுக்கு ஐ டோன்ட் கேர். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னவா இருக்காங்கன்றதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. நாங்கள் என்ன செஞ்சுருக்கோங்கிறத பற்றி தான் யோசிக்கிறோம். எங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த அரசின் மீதான நம்பிக்கை, முதலமைச்சரின் மீதான ஒரு நம்பிக்கை, இது இன்றைக்கி எந்த காலகட்டத்திலும் விட மிக மிக வலிமையாக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி போனால் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியிலும் கருத்து கூறிய திரு மனிஷபுத்திரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.